நேற்று மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு. அவர் ஏன் இதை புரிஞ்சிக்காம பேசுறாரு என்பதுதான் எங்களுக்கு தெரியவில்லை. ஏன்னா காவேரி பிரச்சனை என்பது தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார பிரச்சனை. மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர் எழுப்பிய கேள்வி தெளிவான கேள்வி. அந்தமான் நிக்கோபார் ஐலாண்டில் கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் என்ற ஒரு ப்ராஜெக்ட் வருகிறது. அதை மத்தியில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கிறார்கள். எதிர்க்கிறதையும் நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் ஒன்றும் அது வேண்டான்னு சொல்லல. ஏன்னா சுற்றுச்சூழலை காரணமாக காமிச்சு அதை எதிர்க்கிறாரு. அதை எதிர்க்கக்கூடிய விஷயத்தையும் சரின்னு தான் சொல்லக்கூடிய. அதே நேரத்தில் மேகதாது அணை கட்டும் பொழுது அங்க இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறது. அதை அவர் கவனத்திற்கு கொண்டு போகலையா? அதையே அவர் எதிர்க்க மறுக்கிறார் என்பதுதான் நியாயமான கேள்வியை அவர் வைத்தார். இன்னைக்கு மேகதாது இஷ்யூல தமிழகமே ஒன்றாக நிற்கிறது என்று சொல்லக்கூடிய சூழலில் மாணிக்கம் தாகூர் அவர்கள், மதிப்புக்கு மரியாதைக்குரிய காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர் அவர்கள் ஏன் தமிழகத்திற்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார்? இப்படி தொடர்ச்சியாக அவர் பேசுவது என்றால் கர்நாடகத்தில் அவர் மேகதாது அணை கட்ட வேண்டும் என்று நினைக்கிறாரா என்ற ஒரு எண்ணம் தான் எல்லாருக்கும் உருவாகி கொண்டிருக்கிறது. ஏன்னா நேற்றைய தினம் கூட ஏதோ ஒரு தனிநபரை தாக்குதல் செய்கின்ற போல தொடர்ச்சியாக இவர் செல்ஃபி எடுக்கிறாரு. இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் மேகதாது என்பது ஜீவாதாரண பிரச்சனை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜீவாதாரண பிரச்சனை எல்லாத்திற்கும் மூல காரணம் காங்கிரஸ் தான். நீங்க நம்ம மேகதாது பிரச்சனை மட்டும் இல்ல, காவேரி பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு மூல காரணம் காங்கிரஸ் கட்சி தான். முல்லை பெரியாறு பிரச்சனையாக இருந்தாலும் மூல காரணம் காங்கிரஸ் கட்சி தான். ஈழத்தமிழர் பிரச்சனையாக இருந்தாலும் மூல காரணம் காங்கிரஸ் கட்சி தான். தமிழ்நாட்டுடைய ஜீவாதார பிரச்சனைகள் காமராஜருக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி ஏதாவது ஒரு நல்லது தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். எதனா ஒன்னு சொல்ல முடியுமா? நாங்க திருப்பி கேள்வி கேட்க வேண்டும் என்று சொன்னால் 1000 கேள்வி கேட்போம். ஏன் இதே இடத்துல தானே கேட்கிறோம். நாளைக்கு வர இருக்கிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள். அவர் என்ன சொல்லட்டும்? தமிழ்நாட்டின் மீது அக்கறை இருந்தால் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்கு மேகதாது அவருடைய ஆட்சி தான் கர்நாடகத்தில் நடக்குது. ஒரு கர்நாடகத்தில் நடக்கிற காங்கிரசுக்கு ஒரு நிலைப்பாடு, தமிழ்நாட்டில் நடக்கிற காங்கிரசுக்கு ஒரு நிலைப்பாடு. இதற்கெல்லாம் தந்தையாக இருக்கக்கூடியவர் ராகுல் காந்தி அவர்கள். அப்பா பையனுக்கும் ஒரு பிரச்சனை. நீங்க நேரடியாக போய் அப்பா பையனுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை தீர்த்துக்கங்கன்னு சொன்னா நீங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்கன்ற மாதிரி ஒரு பதில சொல்றாரு. யாரு? மரியாதைக்குரிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். தமிழ்நாட்டிற்கு ஆதரவாக மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்களை சொல்லுங்க. நாங்க அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம். நாங்களும் தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கிறோம். நாங்களும் எங்க தலைவர்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். இளைஞர் அணியின் சார்பாக தமிழ்நாட்டிற்கு எதிராக நிற்கின்ற, கர்நாடகத்திற்கு ஆதரவாக செயல்படுகின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் வரும்போது நாங்களும் ஒரு அடையாள போராட்டத்தை முன்னெடுக்கிறோம் தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா எங்க தலைமை இன்னும் சொல்லாம இருக்கிறாங்க. ஏன்னா பொறுப்புணர்வோடு இருக்கிறார்கள் எங்களுடைய தலைமை. நீங்க ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கும் பொழுது மேகதாது இஷ்யூல ஒட்டுமொத்தமாக சேர்ந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தீர்மானம் நிறைவேற்றிருக்கிற இடத்துல இந்த ஒற்றுமையை சீர்குலைக்கின்ற நடவடிக்கையை மேற்கொள்வது என்பது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிட்டார்? என்ன ஆதரவான நிலைப்பாடு எடுத்துட்டாரு? நீட் பிரச்சனை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ் ஆட்சி தானே. அப்ப ராகுல் காந்தி அவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? இன்னைக்கு நீட்டுக்கு எதிராக போராடுறீங்க. 2009 மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கின்ற வரை தமிழ்நாட்டில் நீட் மசோதா இந்தியாவில் கொண்டு வரப்படவில்லை. அதற்கு பிறகு வந்த காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்தது நீங்க, கூட வந்து கையெழுத்து போட்டது நீங்க. இன்னைக்கு பண்றீங்க, நாடகம் பண்றீங்க. இப்ப நாட்டினுடைய நிலைமைக்கு காங்கிரஸ் கட்சி என்ன செஞ்சிருக்கு அது சொல்லணும்ல. அதை விட்டு ஒரு குறிப்பிட்ட இதுல ஏதோ ஒரு பிரிவினையை உண்டாக்குவதற்கு யாருக்கு சாதகமாக செய்கிறீர்கள் என்றுதான் தெரியல. தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளும் ஒன்றாக தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதை பிரிவினையை உண்டாக்கின்ற வகையில செய்வது என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாத்தையும் சந்திக்கிறதுக்கு தயாரான கட்சி என்பதை தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தெளிவா சொன்னார். இன்னைக்கு நேற்று அல்ல, எந்த போராட்டமாக இருந்தாலும் செய்வோம். இதே இடத்துல பாரதிய ஜனதா கட்சி மும்மொழி கொள்கையை திணித்து மாநில அரசாங்கத்தினுடைய நிதியை கொடுக்க மறுத்த பொழுது எதிர்த்த கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. இதே சட்டமன்றத்தில் அதற்கான தீர்மானம் வந்த பொழுது, சட்டமன்றத்தில் இதே காவேரிக்கான தீர்மானம் வந்த போதோ சரி, இன்னொரு தீர்மானம் கொண்டு வந்த பொழுது யாருக்கு ஆதரவாக இருந்தோம்? திமுக அரசு அன்னைக்கு அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தப்போ பிஜேபியை தவிர மற்ற அத்த கட்சியும் ஒன்னா இருந்தோம். நாங்க அப்ப கூட்டணியில் இருக்கும் போதே தானே எதிர்த்து பேசிட்டு இருக்கிறோம். நாங்க ஏதோ கூட்டணியில் இருக்கும்போது பேசாத போது 2017 தன்னந்தனி ஆளாக இதே மேகதாது அணையை ஒட்டுமொத்த காங்கிரஸ் எம்பிகள் உட்பட கர்நாடகத்தில் எதிர்ப்பு தெரிவித்த போது நாடாளுமன்றத்தில் பேசியவர் அன்புமணி ராமதாஸ். எங்களுக்கு என்ன பயம் இருக்குது? மோடி அவர்களிட்ட போய் முன்வைக்கிறதுக்கும் வைக்கதான் போறோம். இன்னைக்கு நாங்க எழுப்பின கேள்விக்கு தான் பதில் வந்திருக்கு. காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணீங்க? பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.